Hello viewers, வணக்கம் and welcome to my channel. நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபியான ரவா பனியாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரவா பனியாரம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்லயுமே இது செய்வோம். அவ்வளவு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. குக்கிங்ல பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட இது செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல் ரவா பனியாரம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ரவா பனியாரம் செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆன ரவா நமக்கு தேவைப்படும். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு ரவா பனியாரம் செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு ரவைய கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப ரவைய மிக்சிங் பவுல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அது மேல நல்லா கைய வச்சு இந்த மாதிரி பிளாட்டா பரப்பி விட்டுக்கோங்க சமமா. அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி எடுத்து ரவை நல்லா நனையிற அளவுக்கு அங்கங்க தண்ணிய தெளிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி கொட்டிடாதீங்க. ரவை லைட்டா ஈரமாகற அளவுக்கு தண்ணி தெளிச்சா போதும். இத தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ரவையை பொறுத்து தான். அதனால தண்ணியோட மெஷர்மெண்ட் கரெக்டா சொல்ல முடியாது. அதுல ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நம்ம பாத்திரத்தை இந்த மாதிரி லைட்டா திருப்பி பார்க்கணும். திருப்பும் போது நமக்கு தண்ணி ரவையை விட்டு வெளியில வடிஞ்சு வரக்கூடாது. ரவை தண்ணியை அப்சர்வ் பண்ணிருக்கணும். இந்த அளவுக்கு ஊத்துனாதான் நம்மளோட ரவை பனியாரம் நல்லா குண்டா வரும். இல்லைன்னா தட்டை தட்டையா பிளாட்டா வந்துரும். இந்த ரவை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்மளோட ரவை இப்போ அரை மணி நேரமா நல்லா ஊறிருச்சு. ரவைய கையில எடுத்து அப்படியே அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா ரவை நல்லா சாஃப்டா அமுங்கும். ஆனா கையில நமக்கு தண்ணி எதுவுமே ஒட்டாது. ரவையில மட்டும் ஈரப்பதம் அப்படியே இருக்கும். இதுதான் ரவைய ஊற வைக்கிற பதம். இப்ப ரவை ஊறிருச்சு. இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தேன். அதனால 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். நீங்க உங்க ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு சுகரோட அளவை கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். இப்ப பாத்தீங்கன்னா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவோம்ல, அந்த பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி அது மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் தட்டி சேர்க்க விருப்பம் இல்ல, ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும், ஏலக்காய் பொடி சேர்க்கணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு. எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் ரெசிபி நல்லா தித்திப்பா இருக்கும். நல்லா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த உப்பு சேர்க்கிறோம். இது மட்டுமே போதும். நம்ம ரவை பனியாரம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு அடிஷனல் பிளேவருக்காகவும் அடிஷனல் டேஸ்டுக்காகவும் நம்ம ஒரு முட்டை சேர்க்கிறோம். இது கண்டிப்பா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம். ஆனா முட்டை சேர்க்கும் போது ரவை பனியாரம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு கேக் எப்படி சாஃப்டா வரும் அந்த அளவுக்கு டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும். ஆனா முட்டை சேர்க்கறதுனால ஸ்மெல் வருமான்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா என்னை நம்பி நீங்க செய்யுங்க. முட்டை சேர்க்கறதுனால எந்த ஸ்மெல்லும் வராது. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரவை பனியாரமும் சாஃப்டா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரவை பனியாருக்கு தேவையான மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆரம்பத்துல மிக்ஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நமக்கு சுகர் கரையாம கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அவசரப்பட்டு மாவு கட்டியா இருக்குன்னு தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. ஆரம்பத்துல நம்ம ரவையை ஊற வைக்க என்ன தண்ணி சேர்த்தோமோ அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். அந்த ரவை நல்லா ஈரப்பதமா இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ண அந்த சுகர் நல்லா இலகி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் கையை எடுக்காம நல்லா மிக்ஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நமக்கு வந்துரும். மாவை அப்படி தூக்கி மேல இருந்து கரண்டியை ஊத்தி விட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா லிக்விடா வரணும். அதே சமயத்துல தண்ணியா இருக்கக்கூடாது, கட்டி கட்டியாவும் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தா நமக்கு அந்த பினிஷ் வரணும். பார்க்க தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு கட்டியா இருந்தாதான் ரவை பனியாரம் நல்லா குண்டா வரும், இல்லைன்னா பிளாட் ஆயிரும். இப்போ ரவை பனியாரத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை பாத்திரத்துல ஊத்தி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கரண்டி மூலமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த ரவை பனியாரம் மாவை எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்துங்க. ஒவ்வொரு தடவையும் பனியாரம் ஊத்தும் போது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கேப் விட்டு ஊத்துங்க. ஒரு பனியாரமும் இன்னொரு பனியாரத்து மேல இடிக்காம அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊத்துங்க. அதே மாதிரி அடுப்போட ஃப்ளேமை நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் மாவு உள்ள வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப ரவை பனியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத எண்ணெயில இருந்து தனியா எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.